ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 27/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி. மாலைக்கு பின் ஏகாதசி திதி ஆரம்பம். யோகம் என்று சரியானதில்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி தனுசு ராசிக்கு 2 நாட்கள் சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாம் ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கிரகபலன்கள் கிரகங்கள் நல்ல நிலையில் அவரது ராசியிலேயே இருப்பதால் நல்ல பலன்கள் பெறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். அலுவலக பணிகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நினைத்த காரியம் கைகூடும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண சம்பந்தமாக பேச்சு உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3இல் செவ்வாய். சகோதரர்களால் நற்பலன்கள் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சந்திரன். தாயார் வழி உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிட்டும். தாயாரின் உதவியுடன் பலவிதமான பலன்கள் பெறுவீர்கள். தன உதவியுடன் உங்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைக்கு உங்கள் தாயாரால் தீர்வு உண்டாகும். 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. திடீர் வெளிநாடு பயணம், அரசு வேலை, அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயம், இது போன்ற நல்ல பலன்கள் என்று உங்களுக்கு அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். பணவரவு சற்று அதிகமாகும். நினைத்த காரியங்கள் தடங்கலின்றி நடக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுலபமாக தீரும். மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து மனதுக்கு இதம் அளிக்கும் வார்த்தைகள் உங்களை வந்தடையும். குடும்பத்தில் நல்ல செய்தி உண்டாகும். திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குரு. நினைத்த காரியங்கள் அனைத்தும் சுலபமாக நடக்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த தர்க்கங்கள் மாறி பூமி கைவரும் சுபயோகமும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். திடீர் ஆதாயம், தனவரவு வந்து சேரும். 3இல் சந்திரன் உள்ளதால் இளைய சகோதரர் வழி சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். அவர்களால் சற்று மன வருத்தம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். திடீர் பூமி சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். நில சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திடீர் பயணத்தால் நன்மைகள் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கட்டட சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக இருக்கும். திடீர் ஆதாயம், திடீர் தனவரவு வந்து சேரும். பயணங்களால் நினைத்த காரியம் நிறைவேறும். வெகு தூர பயணத்தால் அனுகூல பலன்கள் மேற்கொள்வீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் அளிக்கும் நாளாக இன்று இருக்கும். கணவனால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் பெறுவீர்கள். திடீர் தனவரவு மற்றும் ஆடை ஆபரணங்கள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பயணத்தால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறவும் தனவரவு அதிகமாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தை அழகாக முடிப்பீர்கள்.
அனைத்தும் இன்று வெற்றியான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய், 2ஆம் இடத்தில் சந்திரன். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களால் ஏற்பட்ட சிரமங்கள் உங்களுக்கு விலகிவிடும். நினைத்த காரியம் கைகூடும். எதிர்பார்த்த நபரின் உதவியால் நினைத்த காரியம் வெற்றியாகும். வெகு தூர பயணத்தால் சுபமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். வெகு தூர பயணம் வழி அனுகூலமான பலனை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. தந்தையாருக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியமான நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உடல்நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கிய நிலையில் மாற்றம் காண்பீர்கள். பணச்செலவுகள் சற்று அதிகமாகவே உங்களை அலட்டினாலும் அதற்குரிய வழி உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி இருந்து வந்த தர்க்கங்கள் மாறி சொத்துக்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். பயணத்தால் லாபம் உண்டு. வெளியூர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நினைத்த காரியம் வெற்றியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குழந்தைகளால் நன்மை உண்டாகும். குழந்தைகள் வழி உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். இட சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, வங்கி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் செய்தி உண்டாகும். திடீர் பயணங்களால் மற்றும் தொழில்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக இன்று இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் இன்று தடங்கலின்றி நடக்கும். எதிர்பாராத விதமாக புதிய நபரை சந்திப்பதன் மூலம் அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். உணவுத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம், அதாவது உணவு சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கால்நடை வளர்ப்போர் மற்றும் கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பால் உற்பன்னங்கள், பால் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். நினைத்த காரிய யாவும் தடையின்றி எதிர்பார்த்த நண்பரின் உதவி அல்லது பிற உதவி உங்களுக்கு கிடைக்கும். தன சம்பந்தமாக, அதாவது பணம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தமான ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி அதற்கொரு முடிவு கட்டுவீர்கள். தொழில் தர்க்கம் மாறி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறியும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இன்று கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று விரய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைக்க சற்று தாமதமாகும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். மனதிற்கு பிடித்தாற்போல் இன்று உங்களுக்கு அனைத்தும் நடக்கும். அலுவலக பிரச்சனைகள் சுலபமாக தீரும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று விலகி மனதுக்கு அமைதியான நிலைமை உண்டாகும். அலைச்சல்களும் பயணங்களும் சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான பலனை தரும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடித்து விடுவீர்கள். எதையும் எதிர்த்து போராடும் திறமை உண்டாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சட்ட சிக்கல்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சட்ட சிக்கல்கள் தீர்ந்து மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு சுலபமாக முடிவுகளை காண்பீர்கள். தாயார் உடல் நிலையில் சற்று அக்கறை இருப்பது நல்லது.
திடீர் அலுவலக பணிச்சுமையால் சற்று மன அமைதி குறையவும் அதை எதிர்த்து போராடி தருணம் செய்யும் சூழ்நிலையும் உருவாகும். திடீர் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் சிரமங்கள் கொள்வீர்கள். தனவரவு அதிகமாகும். வியாபார அலைச்சல் உண்டு. தொழில் மேன்மையுண்டு. தொழில் வெற்றி பெறும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் மனதுக்கு மனமகிழும் செய்தி வந்து சேரும். லாபங்கள் தொழிலில் அதிகமாகவே இருக்கும். வெளியூரிலிருந்து பணவரவு உண்டாகும். வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அதிகமாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தன உதவி கிட்டும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் கணவனால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். ஆண்கள் என்றால் பெண்களால் சற்று சிரமமும், பெண்கள் என்றால் ஆண்களால் சற்று சிரமமும் கொள்வீர்கள். குடும்ப கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனின் பலன் உள்ளதால் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி புரிந்துள்ளார். அதுவும் சூரியனுடன். புத ஆதித்ய யோகம் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று வெற்றியாக இருக்கும். இன்று அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக அமையும். கல்வியில் சிறந்த பாராட்டு பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளியூர் செல்வீர்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கல்விக்கு தக்க வேலை வாய்ப்பு வந்து சேரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் தகப்பனாரால் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். சொத்து தர்க்கம் தீரும். திடீர் தனவரவு, தன ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீடு சம்பந்தமான தர்க்கங்கள் மாறும். பெரியவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியுடன் நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிட்டும். திடீர் பயண செலவுகள் அதிகமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மூத்த பிள்ளையால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அலட்டினாலும் அதையெல்லாம் தரணம் செய்யும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகும். சில மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் உங்களை வாட்டிக்கொண்டு இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீர்கள். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய அளவில் வளர்ச்சி உண்டாகும். தனவரவும் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன உதிரிப்பாகங்கள், பழைய இரும்பு, பூமி சம்பந்தமான இடபாடுகள், கட்டட சம்பந்தமாக, வங்கி சம்பந்தமாக, ஆசிரியர் தொழில் புரிவோர் இவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சுப செய்தி வந்து சேரும். பெரியவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உறவினர்களின் வருகையால் மனமகிழும் சுப செய்தியும் வந்து சேரும். திடீர் வெளிநாட்டு உறவு முறை கை கொடுக்கும். தன லாபம் உண்டு. தனபரமான நேட்டமும் ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். கனவுகள் நனவாகும். புதிய வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். புதிய வீடு கட்டும் யோசனையும் வந்து சேரும். பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டும் யோசனையும் உண்டாகும். அதற்கான தனவரவும் உங்களை வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் உபாதைகள் சற்று குறையும். மருத்துவ செலவுகள் சற்று கூடினாலும் ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த நபரின் உதவியால் அனுகூலமான பலன்கள் இன்று நடைபெறும். திடீர் அரசு ஆதாயம் பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் லாபம் உண்டு. தொழிலுக்காக சற்று அலைச்சலும் பயணமும் உண்டாகும். வரவு செலவுகள் சாதகமாக இருக்கும். பட்டறை தொழில்கள், உலோக தொழில்கள், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும்.
உணவு தொழிலில் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். உணவு சம்பந்தமான துறையில் புது புது உத்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். தனலாபம் அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி மேன்மை உண்டாகும். பெரிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் செய்தியும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சட்டத்துறையில் வெற்றி பெறும் நாளாகவே அமையும். நினைத்த காரியங்கள் யாவும் தடங்கலின்றி நீங்கும். சுப வார்த்தைகள் உங்களது இல்லத்தில் வந்து சேரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை சுலபமாக முடிப்பீர்கள். அலுவலக பணிகள் சுலபமாக இருக்கும். தீய நண்பர்களின் ஆதரவை நீங்கள் விலக்கிவிட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். தீயவரின் சேர்க்கையால் உங்கள் உடலில் ஏற்பட்ட உபாதைகளுக்கு நீங்கள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது மிக்க நலன்கள் அளிக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். தொழிலில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வீர்கள். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இன்று இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நபரின் உதவி இன்று உங்களை வந்து சேரும். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும். வீடு கட்டும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கட்டட சம்பந்தமான தொழில், அது சம்பந்தமாக இரும்பு, சிமெண்ட், மணல் இது போன்ற வீடு கட்டும் தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வீடு கட்டி கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்களும் கடன் உதவியும் கிட்டும். திடீர் அனுகூலமான பலன்களுடன் பணவரவும் வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. குருவின் பார்வை உங்களது ராசிக்கு உள்ளதால் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் யோகம் உண்டு. சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடும். சிலருக்கு சுப பேச்சுகள், திருமண பேச்சுகள் பெரியவர்களால் பேசப்படும். பெரியவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். திடீர் சொத்து வரவு கைவரும். சட்ட பிரச்சனைகள் தீரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தில் சுக்கிரன். எதிர்பார்த்த பணவரவு உங்களை வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். உடலில் ஏற்பட்ட சிறு சிறு உபாதைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் கவலை வேண்டாம், உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வாகன வசதி உங்களுக்கு உடனடி உண்டாகும். வாகனம் இல்லையே என்று இயங்குபவர்களுக்கெல்லாம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான தன உதவியும் வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான பலனை அளிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கும் நாளாக இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் 2 நாட்கள் நீங்கள் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வாய் வார்த்தைகளால் வீண் தொல்லைகள் வந்து சேரும். கோபத்தை கட்டுப்படுத்தவும். மிகுந்த கோபத்தால் உங்களுக்கு திடீர் உடல் உபாதைகள், தலைவலி மற்றும் கை கால் அலர்ச்சி இது போன்ற தொல்லைகள், மன அதிர்ச்சி இது போன்றவைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். அதிகாரி தொல்லைகள் சற்று கவலைக்கு இடமாக இருக்கும். மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்க சற்று தருமாறுவீர்கள். மன உளைச்சல் சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்தவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசினால் உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பது சற்று மன உளைச்சலை தரும். எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். இதை செய்வதா அதை செய்வதா என்று யோசனை செய்வீர்கள். எனினும் கவலை வேண்டாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க சற்று தாமதமாகும். எனினும்
பெரிய லாபகரமான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். வெளியூர் பயணங்களால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள், உடல் உபாதைகள் உண்டாகும். எனினும் தொழிலில் வளர்ச்சிகள் உண்டு, மேன்மை உண்டு. புதிய தொழிலில் சற்று சிரமம் இருந்தாலும் அதையெல்லாம் தருணம் செய்வீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. வீண் பேச்சுகளால் மன உளைச்சல் உண்டாகும். அடுத்தவர்களிடம் சற்று அன்பாகவும் அனுசரணையாகவும் நடப்பதே உங்களுக்கு இந்த 2 நாளில் சற்று அனுகூலமான பலன்கள் தரும். மனதிற்கு அமைதியாக ஆலயம் தரிசனம் செய்வதும், வீண் வார்த்தைகள் பேசாமல் அமைதியாக இருப்பதும் இந்த 2 நாட்களுக்கு உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். அல்லது எதை செய்தாலும் அது வீண் பிரச்சனைகளில் சென்று பிரச்சனைகளால் மாட்டிக்கொள்வதால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். 2 நாட்கள் கழித்து புதிய முயற்சிகளில் ஈடுபடவும். உங்களுக்கு இன்று நாளையும் சந்திராஷ்டமம் என்பதால் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். எனினும் கவலை வேண்டாம், வழக்கமாகவே அனைத்தும் நடக்கும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகித்தால் உங்களுக்கு அனைத்தும் நலமாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3இல் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6இல் செவ்வாய், 7இல் சந்திரன். அனைத்தும் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வீர்கள். ஆலய பணிகள் சிறப்பாக அமையும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் பயணம் செய்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பூமி சம்பந்தமான தொடர்பால் உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் தொடுத்திருந்தால் அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை அள்ளித்தரும். பணவரவு அதிகமாக இருக்கும். பலவிதமான நற்பலன்கள் உங்களை வந்து சேரும். எடுத்த காரியம் வெற்றியாக முடிக்க பாடுபடுவீர்கள். அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். பணவரவு உங்களுக்கு பலவிதத்திலும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நீர்நிலை சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, பூமியில் விளையும் பொருள்கள் சம்பந்தமாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. பால் உற்பன்னங்களால் நினைத்த ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், வாகனம் விற்பதே வாங்குவதே போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சியும் மேன்மையும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். புதிய தொழிலில் கால் பதிக்க யோசனை உண்டாகும். புதிய வீடு கட்டும் யோசனை உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் வந்து சேரும். எடுத்த காரியம் தடங்கலின்றி முடிப்பீர்கள். யாவும் வெற்றி பெறும். குடும்பத்துடன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். பெண்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். குடும்பத்தில் மூத்த பிள்ளையால் அனுகூலமான பலன்களும் தனவரவும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணவரவு வந்து சேரும். நீங்கள் வெளிநாடு செல்லும் யோசனையும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக குழந்தைகளுக்கு இரட்டிப்பு செலவு வரும். குழந்தைகளுக்கு அனுகூலமான பலன்களும் கிட்டும். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் பாராட்டும் கிடைக்கும். வெளிநாடு கல்விக்கு செல்ல வாய்ப்பு வந்து சேரும். அதற்கான தன உதவியும் கிடைக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவியால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகவும் தடங்கலின்றியும் நடக்கும். சுப வார்த்தைகள், சுப பேச்சுகள் இல்லத்தில் உண்டாகும். பெண்களால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆண்களால் பெண்கள் மகிழ்ச்சியாகவும், பெண்களால் ஆண்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். குடும்பத்துடன் ஒற்றுமையாக பயணம் செய்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. சில குழப்பங்கள் வீடுகளில் இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றியாக முறியடிப்பீர்கள். 4ஆம் இடத்தில் குரு. நினைத்த காரியம் யாவும் வெற்றி பெறும். தனபரமான நேட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. 5ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு பலன்கள் உண்டாகும். வங்கி சம்பந்தமாக இடமாற்றம், புதிய பதவிகள், பதவி உயர்வு வந்து சேரும். எதிர்பார்த்த நபரின் உதவியால் கடன் உதவி கிட்டும். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் அது தீரும். பாக்கியமும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும்.
ஏழாம் இடத்தில் சந்திரன். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம், குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சுப பேச்சுகள் நடக்கும். பெரியவர்களால் சுப பேச்சுகள் இல்லத்தில் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உருவாகும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் காண்பீர்கள். சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். சிலருக்கு வாகன வாய்ப்புகள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு அதிர்ஷ்டத்தால் வாகனம் வந்து சேரும். வீடு மனை போன்றது பெண்களால் அவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் உண்டாகும். நான்காம் இடத்தில் குரு. தாய் வழி சொந்தத்தால் அல்லது தாய் வழியில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. புதிய பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் மன மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியில் ராகு எப்போதுமே சற்று தலைவலி பிரச்சனையால் மன உளைச்சலால் அமைதி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு. இளைய சகோதரங்களால் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். மன உளைச்சல் உண்டாகும். 4ஆம் இடத்தில் செவ்வாய். அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள். திடீர் ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாகும். 5இல் சந்திரன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சந்திரன் அவரது ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பதால் பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் தொழில் வளர்ச்சியும் கல்வி மேன்மையும் கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டில் தொழில் புரியும் வாய்ப்பும் வந்து சேரும். மருத்துவ தொழிலில் சிறந்த பாராட்டுகளையும் பரிசும் பெறுவீர்கள். ஆசிரியர்களுக்கு அவர்கள் நினைத்த இடத்திற்கு மாற்றங்கள் உண்டாகும். இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் செய்தியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவி அல்லது இடமாற்றம் போன்றவை வந்து சேரும். வெகு நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்களெல்லாம் ஒன்று கூடும் யோகமும் உண்டாகும். அவர்கள் நினைத்த இடத்திற்கு சொந்த ஊருக்கு வரும் பாக்கியமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் தடங்கலின்றி நடக்கும். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ஆலய திருப்பணிகளால் அல்லது ஆலய தரிசனம் செய்வதால் உங்களுக்கு அதற்குரிய பலன் உண்டாகும். புதிய நபரை சந்திப்பதன் மூலம் அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள். திடீர் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். பலரது உதவியால் உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் வந்து சேரவும் அமைதியாகவும் குடும்பம் ஒற்றுமையாகவும் இருக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் பெறுவீர்கள். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். திடீர் வெளிநாடு பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். மனமகிழும் செய்தி வரும். கூடவே அதிர்ஷ்டமும் உங்களை வந்து சேரும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவன் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளைய ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.